ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் ராப் செய்ய போகிறோம். வெஜ் ராப் செய்யறதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அது கோதுமை எடுத்துக்கோங்க. கூட வந்து தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கூட வந்து தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு டோ வந்து நமக்கு ரெடி ஆகிடும். டோ ரெடி ஆனதும் நமக்கு என்ன ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம உருட்டிக்கலாம். நம்ம ஹார்ட் ஷேப் வேணாலும் உருட்டிக்கலாம், இல்லை ரவுண்டாக வேணாலும் உருட்டிக்கலாம். எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம தோசை கல்லை போட்டு எடுக்கிறப்போ நம்ம வந்து பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆனதும் அடுத்தது நம்ம வெஜ் ராப் செய்கிறதுக்கான வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அப்புறம் 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். 2 வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கினதும் அது கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகும். அடுத்தது நம்ம கோஸ் ஆட் பண்ணுறோம். கோஸ் ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கிறோம். நம்ம எவ்வளோ அளவு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு கோஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ தான் நம்ம டேஸ்ட் நல்லா வரும். நல்லா வதக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்தது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறோம். கேப்சிகமும் அதே மாதிரி ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கோம். எல்லாமே வந்து நீட்டாக அரிஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து ரேப்க்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பன்னீர் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் பன்னீர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காலிஃப்ளவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, உங்கள் ஸ்பைஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு வந்து நீங்கள் பெப்பர் எடுத்துக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெஜ்ஜீஸ் ரெடி. அடுத்தது நம்ம ரேப்பில் வந்து மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறோம், கெச்சப் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ரெடி பண்ண வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வெஜ்ஜீஸ் நல்லா ஃப்ரை ஆனது இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கூட வந்து ஃப்ரெஷ்ஷான நம்ம கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கிறோம், சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம வெஜ் ராப் ரெடி.